திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் அருகே 5 பேர் பூஜை செய்ய அனுமதிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதுகுறித்து மதுரை ஆட்சியர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவு நிறைவேற்றப்படாத நிலையில் டிசம்பர் 3ஆம் தேதி CISF வீரர்கள் பாதுகாப்புடன் மனுதாரர்கள் மலைக்கு நேரில் சென்று தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். அதன்படி தீபம் ஏற்றச் சென்ற மனுதாரர்களை திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு அமலில் இருப்பதாக கூறி அதிகாரிகள் திருப்பி அனுப்பினர். இதையடுத்து தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அறநிலையத்துறை மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையரிடம் நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியது. இதற்கு அறநிலையத்துறை, மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் தரப்பில் பகிரங்க மன்னிப்பு கோரப்பட்டது. மேலும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததற்கு எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் தரப்பில் நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. இந்நிலையில் இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் நேரில் ஆஜராகினார். அப்பொழுது ஆட்சியர் தரப்பில் தெப்பத் திருவிழாவின் பொழுது பேனர் வைப்பதில் இந்து மற்றும் இஸ்லாமியர்களுக்கிடையே பிரச்சினை ஏற்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தும் போது இந்து முன்னணியினர் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கிடையே பிரச்சினை ஏற்படலாம் என்ற திருமங்கலம் வருவாய்த்துறை அதிகாரி உள்ளிட்டோரின் அறிக்கையின் அடிப்படையிலேயே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் முறையிடப்பட்டது. சட்டத்தை செயல்படுத்த வேண்டியதுதான் நிர்வாகத்தின் கடமை என்றும் அந்த வகையில் பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வருவதாகவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் மதுரை ஆட்சியர் தரப்பில் கோரப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி GR சுவாமிநாதன் நீதிமன்றம் சொல்லும் 5 நபர்களை கோவில் மலை உச்சிக்கு சென்று பூஜை செய்ய அனுமதிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். அவ்வாறு அனுமதித்தால் வழக்கை முடித்து வைப்பதாகவும் நீதிபதி கூறினார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நாளை முடிவை தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதி இனி வழக்கு விசாரணைக்கு ஆட்சியர் ஆஜராக தேவையில்லை எனவும் கூறினார்.